வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 10th எக்கனாமிக்ஸ் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கொஷின், சேமிப்பு கிடங்கு என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசியை டேஷ் நிறுவனம் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. ஆப்ஷன் ஆ எஃப்சிஐ, ஆப்ஷன் ஆ நுகர்வோர் கூட்டுறவு, ஆப்ஷன் இ ஐசிஐசிஐ, ஆப்ஷன் இ ஐஎஃப்சிஐ. ஆன்சர் ஆ எஃப்சிஐ. சேமிப்பு கிடங்கு என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசியை எஃப்சிஐ நிறுவனம் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. ரெண்டாவது கொஸ்டின், எது சரியானது? 1. ஹெச்ஒய்வி என்பது அதிக விளைச்சல் தரும் வகைகள். 2. எம்எஸ்பி என்பது குறைந்தபட்ச ஆதரவு விலை. 3. பிடிஎஸ் என்பது பொது விநியோக முறை. 4. எஃப்சிஐ என்பது இந்திய உணவுக் கழகம். ஆன்சர் இ மேற்கூறிய அனைத்தும் சரி. ஹெச்ஒய்வி என்பது அதிக விளைச்சல் தரும் வகைகள். எம்எஸ்பி என்பது குறைந்தபட்ச ஆதரவு விலை. பிடிஎஸ் என்பது பொது விநியோக முறை. எஃப்சிஐ என்பது இந்திய உணவுக் கழகம். மூணாவது கொஸ்டின், நீடிக்கப்பட்ட உதவி பொதுச் சட்டம் 480 கொண்டு வந்த நாடு டேஷ். ஆப்ஷன் ஆ அமெரிக்கா, ஆப்ஷன் ஆ இந்தியா, ஆப்ஷன் இ சிங்கப்பூர், ஆப்ஷன் இ இங்கிலாந்து. ஆன்சர் ஆ அமெரிக்கா. நீடிக்கப்பட்ட உதவி பொதுச் சட்டம் 480 கொண்டு வந்த நாடு அமெரிக்கா. நாலாவது கொஸ்டின், டேஷ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. ஆப்ஷன் ஆ நீலப்புரட்சி, ஆப்ஷன் ஆ வெள்ளை புரட்சி, ஆப்ஷன் இ பசுமை புரட்சி, ஆப்ஷன் இ சாம்பல் புரட்சி. ஆன்சர் இ பசுமை புரட்சி. பசுமை புரட்சி இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. அஞ்சாவது கொஸ்டின், உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் டேஷ். ஆப்ஷன் ஆ கேரளா, ஆப்ஷன் ஆ ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் இ தமிழ்நாடு, ஆப்ஷன் இ கர்நாடகா. ஆன்சர் இ தமிழ்நாடு. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஆறாவது கொஸ்டின், டேஷ் என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெறும் செயல்முறை ஆகும். ஆப்ஷன் ஆ ஆரோக்கியம், ஆப்ஷன் ஆ ஊட்டச்சத்து, ஆப்ஷன் இ சுகாதாரம், ஆப்ஷன் இ பாதுகாப்பு. ஆன்சர் ஆ ஊட்டச்சத்து. ஊட்டச்சத்து என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெறும் செயல்முறை ஆகும். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கொஸ்டின், டேஷ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடு ஆகும். ஆன்சர் எடை குறைவு. எடை குறைவு ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடு ஆகும். ரெண்டாவது கொஸ்டின், டேஷாம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. ஆன்சர் 2013. 2013ஆம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. மூணாவது கொஸ்டின், மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் டேஷ் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆன்சர்
நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள். மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து பின் வருவனவற்றை பொருத்துக. 1. நுகர்வோர் கூட்டுறவு. சரியான ஆன்சர். தரமான பொருட்களை வழங்குதல். நுகர்வோர் கூட்டுறவு தரமான பொருட்களை வழங்குதல். 2. பொது விநியோக முறை. சரியான ஆன்சர். ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம். பொது விநியோக முறை ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம். 3. UNDP. சரியான ஆன்சர். மானிய விகிதங்கள். UNDP மானிய விகிதங்கள். 4. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். சரியான ஆன்சர். 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. அடுத்து சரியான கூற்றை தெரிவு செய்க. கூற்று: விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது. காரணம்: பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. ஆன்சர் இ. கூற்று சரியானது. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது. காரணம்: பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது.